Hello friends, welcome to Sagala Ragala Samayal. இன்னைக்கு நம்ம சகல ரகல சமையல் சேனல்ல அலஞ்சாங்குளஞ்சா மீன் அலஞ்சாங்குளஞ்சா ஆக்குனா வரச்சான்னு சொல்லுவாங்க. ரேட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச டேஸ்ட். இந்த மீன் பார்க்கறதுக்கு வந்து கொலகொலன்னு இருக்கும். நீங்க குழம்புல போட்டீங்கன்னா அப்படியே கட்டியா வந்துடும். வாங்க அந்த சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் சுத்தமாக கழுவி ரெடியாக எடுத்துட்டேன். அடுத்து வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் 3/4 கிலோ தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற மெத்தட் வந்து பாரம்பரியமாக வயசான பாட்டி காலத்தில் இந்த மாதிரி செய்வாங்க. புளியை கரைச்சி தக்காளி போட்டு கரைச்சி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே அதில் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொதிக்க வச்சு மீன் போடுவாங்க. அந்த மெத்தடில் தான் இப்போ செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம எடுத்துருக்க மெத்தடு வேறு மெத்தடு. டைரெக்டாக வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூளை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுருக்கோம். இந்த மெத்தட் வேறு மெத்தடு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். 200 மில்லி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3/4 கிலோ சின்ன வெங்காயம் 2 நறுக்குனது. தாளிப்புக்கு 5 கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். நீல வாக்கில் வெட்டின 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நாங்கள் போட்ட முரல் மீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் குழம்புக்கும் கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதில் சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து அரைச்சது, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். அப்படியே கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு, உப்பு காரம் எல்லாமே சூப்பராக அந்த தக்காளி பிணைஞ்சி விட்டதுனால தக்காளியோட புளிப்பு அந்த புளியெல்லாம் சேர்ந்துருக்கு. அந்த காலத்தில் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் வீட்டில் இதை மாதிரி அம்மியில் மிளகா அரைச்சி மஞ்சள் அரைச்சி செய்யும் போது இந்த பக்குவத்தில் தான் புளியை கரைச்சி எல்லா மசாலா இது டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்கிறேன்ப்பா. அதே மெத்தடில் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா கலராக வர்றதுக்கு இந்த ஆயிலே வந்து கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து குழம்பு கொதி வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்க மீனை போட்டோம்னாக்க அதுக்கப்புறம் 5 நிமிஷம் செஞ்சு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். சைட்லலாம் ஆவி வந்துட்டுருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ப்போம். வாவ். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். இது 2 மாங்காய். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா புளிப்புக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக புளிப்பு சேர்ந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம்.
மீன் போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரிய மெத்தடில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அமைச்சிட்டு குழம்பை இறக்கிடலாம். தோட்டத்தில் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாம் போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பொரிச்சு மணி எடுத்துட்டாப்பா. ஏன்னா அவ்வளோதான். மழை ஒரு மாதிரியா இருக்குது. பார்த்து கொடு. நல்லா டேஸ்டாக இருக்குது.